Help me! Help me! வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓடிடியில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படத்தோட கதையை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த 5 படங்களை எப்படி சர்ச் பண்ணால் ஈஸியாக கிடைக்கும்ன்றதையும் நான் சொல்கிறேன். இந்த 5 படத்தில் எந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வேணால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் ஷோ டைம் அப்படின்றது. இந்த படத்தில் நவீன் சந்திரா தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. தமிழில் நூடுல்ஸ் அப்படின்ற ஒரு படம் வெளியாச்சு. ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தோட ரீமேக்காக தான் இந்த படம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. நூடுல்ஸ் படத்தையே நீங்கள் நேரடியாக கூட பார்க்கலாம். ஆனால் நூடுல்ஸ் யூடியூப்பில் அவைலபிளாக இல்லை. ஆனால் ஷோ டைம் அப்படின்ற இந்த படம் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. 11 மூலியமாக ஃபேமஸான நவீன் சந்திரா தான் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பற்றி சொல்கிறேன். நவீன் சந்திராவும் ஒய்ஃபும் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. வீட்டை சேர்ந்தவங்க எப்போ தான் பேசுவாங்கன்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு வீட்டில் குடியிருக்காங்கல்ல, அவங்க கூட சேர்ந்த மாதிரி அந்தாக்ஷரி கேம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த கேமை விளையாடும் போது கொஞ்சம் சத்தம் போட்டு விளையாடிடுறாங்க. ரவுண்ட்ஸில் இருக்க ஒரு போலீஸ் இருக்கார்ல, என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சண்டை போடுறது. இதில் நவீன் சந்திராக்கும் அந்த போலீஸுக்கும் கொஞ்சம் முட்டிக்கலாம் செய்து. நவீன் சந்திராவை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் எப்போ ஏற்றுப்பாங்க, குறிப்பாக ஒய்ஃபோட பேரண்ட்ஸ் எப்போ ஏற்றுப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தார் பார்த்தீங்களா. ஒய்ஃபோட பேரண்ட்ஸ் மன்னிச்சுட்டாங்க, இவங்களை பார்க்கறதுக்காக வராங்கன்ற தகவல் இவருக்கு தெரிய வருது. இவருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி நிலைமையில ஒய்ஃப் இருக்காங்கல்ல, தெரியாதனமா ஒரு நபரை சாவடிச்சிருக்காங்க. எப்படின்னா அந்த நபர் வந்து ஒய்ஃபோட செயினை பறிச்சுட்டு ஓடுறதுக்கு பார்த்திருப்பான். தற்காப்புக்காக நவீன் சந்திராவோட ஒய்ஃப் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அவன் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான். இப்ப வெளியே போன நவீன் சந்திரா வீட்டுக்கு வந்தோன்னா ஒய்ஃப் இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கிற நவீன் சந்திரா ஷாக் ஆயிடுறாரு. இவங்க மேல தான் தப்பு இல்லைல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இவர் தான் ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சண்டை போட்டு வச்சிருக்காருல, நம்ம இதை சொன்னா இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கவே மாட்டாரு, நம்ம மேல இந்த கேஸை திருப்பி விட்டுருவாரு, நம்ம தேவையில்லாம இன்ஸ்பெக்டர் கிட்ட சண்டை போட்டுட்டோம், இப்போ இந்த கேஸ்ல இருந்து எப்படி வெளியே வருது, ஏதாவது ஒரு லாயர் கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி லாயர் கிட்ட ஹெல்ப் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலை கேஸ்ல இருந்து இவங்க வெளியே வந்தாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஆக்சுவலா இது த்ரில்லர் படமா இதை இவங்க பிரசன்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் காமெடியா தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. முடிவுல நடக்க போற ஒரு விஷயத்தை கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி சூப்பரான ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு ஒயிட் ரோஸ் அப்படின்றது. இது ஒரு நேரடி தமிழ் படம் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கயல் ஆனந்தி, அதுக்கப்புறம் ஆர்கே சுரேஷ், இவங்க 2 பேர் தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். ஆக்சுவலா கயல் ஆனந்தி இருக்காங்கல்ல, ஒரு நபரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீட்டை எதிர்த்து தான் அந்த நபரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பிசினஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. ஹஸ்பண்டை இழந்து இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்து போனார்ல, பிசினஸுக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பாரு. இப்போ அந்த கடன் பிரச்சனையில கயல் ஆனந்தி மாட்டிக்கிறாங்க. கடன் கொடுத்த நபர் இருக்கார்ல, சீக்கிரமா நீ காசை தரணும், இல்லைனா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுக்குறாரு. கயல் ஆனந்தியும் என்னென்னமோ வேலைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, எதுவுமே இவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, பேசாம விலை மதுவா நீ மாறிடு, ஏன்னா அப்படி மாறினாதான் இந்த கஷ்டத்துல இருந்து நீ வெளியே வர முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. கயல் ஆனந்திக்கும் இப்போ வேற ஆப்ஷன் இல்லை, நம்ம விலை மாதுவா தான் மாறணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே முதல்ல ஒரு கிளைண்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்காக ஒரு வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. அந்த நபர் இருக்கார்ல, கொலை பண்றவர் போல அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. ஏன்னா இவங்க பாத்ரூமை யூஸ் பண்ணலான்னு வரும்போது அந்த பாத்ரூம்ல இவங்களுக்கு வந்து விரல் மாதிரி கிடைக்குது. யாரையோ சாவடிச்சு கட் பண்ணி வச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பயம் அதிகமாகுது. எப்படியாவது போலீஸை கான்டாக்ட் பண்ணி நான் ஒரு கில்லர் கிட்ட மாட்டிக்கிட்டேன்றதை சொல்லணுன்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. இவங்க போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஆக்சுவலா கயல் ஆனந்தியோட ஆக்டிங்காக இந்த படத்தை பார்க்கலாம். சாதாரண கதையில கூட சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு நல்ல படமா மாத்திருப்பாங்க. ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றது. இது ஒரு காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். சாந்தனு, பார்த்திபன் இவங்கெல்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஓடிடியில் ரிலீஸே ஆகல, அதாவது ஹெச்டி பிரிண்ட் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ரீசெண்டா ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் இருக்கார்ல, அவரோட யூடியூப் சேனல்லேயே இந்த படத்தை போட்டுட்டாரு. இப்போ யூடியூப்லேயே இந்த படம் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன்.
பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வயசு வித்தியாசத்தில் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திபனுக்கு ஏறக்குறைய 50 வயசு மாதிரி, ஆனால் ஒய்ஃபுக்கு வெறும் 25 வயசு தான் ஆகுது. பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. இதை தாண்டி இவர்கிட்ட சிலர் வீட்டெல்லாம் ஒப்படைச்சிட்டு போயிருப்பாங்க. அந்த வீட்டெல்லாம் ஹேண்டில் பண்ணுற வேலையும் இவர் பார்த்துட்டு இருக்காரு. சாந்தனுவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில இருந்து ஒரு வேலைக்காக தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தவர் பார்த்திபன் வண்டியில தான் வராரு. பார்த்திபன் என்ன சொல்றாருன்னா, ஹோட்டல்ல தங்குறதுக்கு பதிலா என்கிட்ட சில வீடு இருக்கு சார், அங்க வேணா தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. பார்த்திபனே அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒய்ஃபு கூட தங்கிட்டு இருக்காரு. அந்த வீட்டில் தான் வந்து இவர் சாந்தனுவையும் தங்க வைக்கிறாரு. அப்படி தங்கிட்டு இருக்க சாந்தனு இருக்கார்ல, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்திபன் ஒய்ஃபை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு இல்லீகல் கனெக்ஷன் உருவாகுது. பார்த்திபன் ஒய்ஃப்னு தெரியாம தான் இவர் பழக ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு ஸ்டேஜில் இவங்களுக்குள்ள தப்பெல்லாம் நடந்துருது. இது பார்த்திபனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சாந்தனு பயந்துகிட்டே இருக்காரு. பார்த்திபனுக்கு இவங்க 2 பேர் விஷயம் தெரிஞ்சதுன்னா பார்த்திபனோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது, இதெல்லாம் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ஆக்சுவலா இது த்ரில்லர் படம்னு சொல்ல முடியாது, காமெடி கலந்து தான் கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருப்பாங்க. தம்பி ராமையா பார்த்திபனை வச்சு நிறைய காமெடி இருக்கும். பார்த்திபனோட காமெடி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்ல, அந்த மாதிரி காமெடி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ரன் டைமே வந்து 1 hour 40 நிமிஷம் தான். ஆனா இந்த படத்துல வந்து எக்கச்சக்கமான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. 11 மூலியமா ஃபேமஸான நவீன் சந்திரா தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்றேன். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய பணக்கார வீட்டை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் 50 வயசு ஆகுது. ஏற்கனவே ஒரு ஒய்ஃப் இருந்து அவங்க இறந்து போயிட்டாங்க போல. இப்போ ஒரு 10 வயசு பையன் இருக்கான், அவனை இவர் தான் பாத்துக்கிறாரு. அதே மாதிரி செகண்டா 25 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவர் நைட்டு நேரம் வெளியே போலான்னு நினைக்கும் போது, இந்த நேரத்தில் எங்க போறீங்க, வேற யார் கூடயாவது பழக்கத்தில் இருக்கீங்களான்ற மாதிரி செகண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்க. 2 பேருக்குள்ள சண்டைலாம் வருது. அதை தாண்டி அவர் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்ப திடீர்னு பார்த்தா இந்த செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, தூக்கு மாட்டின மாதிரி இறந்து போயிடுறாங்க. இதை பார்க்குற வேலைக்காரி போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. நவீன் சந்திரா தான் போலீஸ் ஆஃபீஸரா களத்துக்கு வராரு. அப்படி வந்தவர் பாடியை பார்த்தோன்னே என்ன சொல்றாருன்னா, இது தற்கொலை கிடையாது, கொலைன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா வந்து அவங்க தூக்குல மாட்டி இருக்கிறதுனால தற்கொலைன்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. ஆனா இது தற்கொலை கிடையாது, கொலைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. வெளியே போன ஹஸ்பண்டை உடனே வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டை வர வச்சிடுறாரு. ஹஸ்பண்டுமே தற்கொலை பண்ணிக்கிட்டாலான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இது தற்கொலை இல்ல, கொலைன்ற மாதிரி திரும்ப இவர் சொல்றாரு. கொலையை யாரு பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இவர் எல்லாரையும் சந்தேகப்படுறாரு. இந்த ஹஸ்பண்டை சந்தேகப்படுறாரு. ஏன்னா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இன்னைக்கு தான் சண்டை ஏற்பட்டிருக்கும், அவர் கூட பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறாரு. இதை தாண்டி இந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் இருப்பான், அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மூலியமா பிறந்த பையன் இருக்கான்ல, அவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. இதை தாண்டி இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்காங்க, வேலைக்காரிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்கள யாருனால இந்த கொலையை பண்ணியிருக்கலான்ற மாதிரி பயங்கரமா விசாரணை பண்றாரு. முடிவில் யார் தான் இந்த கொலையை பண்ணாங்கன்றது தான் இந்த படத்தோட ட்விஸ்டா இருக்கும். நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வச்சு கொண்டு போயிருப்பாங்க. முடிவில் வர ட்விஸ்ட்டை நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா இந்த படத்தை நிச்சயமா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு பாஜே வாயு வேகம் அப்படின்றது. ஆக்சுவலா ஏதாவது ஒரு இடத்துல டெக்ஸ்ட்ல தெளிவா இருக்கும், அதை பார்த்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் தமிழ் டப்பிங்லயே உங்களுக்கு கிடைச்சிரும். வலிமை படத்துல வில்லனா நடிச்சாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஒரு தம்பி இருப்பாரு. இவங்க 2 பேருமே கிராமத்தை சேர்ந்தவங்க, ஆனா சிட்டில இவங்க 2 பேருமே இருந்துட்டு இருக்காங்க. அப்பா அடிக்கடி இவங்களை பார்க்கறதுக்காக வருவாரு. அப்படி பார்க்க வர அப்பா கிட்ட இவங்க 2 பேருமே வசதியா இருக்க மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே இவங்க 2 பேருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு நினைக்கிறாரு, ஆனா அதுக்கான வாய்ப்பு இவருக்கு அமையவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் காசுக்காக அப்பப்ப பெட்டிங்லாம் பண்ணுவாரு. அதாவது கிரிக்கெட்ல வந்து இந்த ஓவர் எவ்வளவு ரன் அடிப்பாங்கன்றத சொல்றதெல்லாம் இவர் ட்ரை பண்ணுவாரு. அந்த மாதிரி வச்சு நம்ம காசை ஜெயிக்கலாம் ட்ரை பண்றாரு. இவர் சொல்றது நடக்கவும் செய்து, நிறைய காசு ஜெயிக்கவும் செய்யறாரு. ஆனா அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த பெட்டிங்கை நடத்துறவங்க ஏமாத்துறாங்க. நீ சொன்னது நடக்கல, உனக்கு காசுலாம் தர முடியாது, சொல்ல போனா நீ தான் இந்த பெட்டில் தோத்துட்ட, எங்களுக்கு காசு தான்ற மாதிரி கேட்கறாங்க. உண்மையில இவர் தான் இந்த பெட்ல ஜெயிச்சாரு. ஆனா அவங்க ஏமாத்தி நிறைய காசு வேணும்ன்ற மாதிரி இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. காசை தரலன்னு வச்சுக்கோ, உன் கதையை முடிச்சிருவோன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. இவருமே அவங்க சொல்ற மாதிரி பண்ணணும், நம்ம காசை பெரட்டி அவங்களுக்கு தரதான் நல்லதுன்ற மாதிரி நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாரு. இந்த கதையில ஐஸ்வர்யா மேனனுக்கு என்ன பங்கு இருக்கு? ஏன்னா ஐஸ்வர்யா மேனனை இவர் ஒன் சைடா லவ் பண்ற மாதிரிலாம் இந்த படத்துல வரும். அதுக்கப்புறம் அவங்க மூலியமா ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்ன மாதிரி ட்விஸ்ட், ஹீரோ இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இது
வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல சொன்ன 5 படங்களுமே நல்ல படங்கள் தான். இந்த 5 படங்கள்ல எந்தெந்த படங்களை நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு.